கன்னியா ராசியை பொறுத்தவரை ராகு கேது பயிற்சி பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ராகுவை பொறுத்தவரை பார்த்தீர்களேயானால் 6ஆம் இடத்தில் இருக்கு, எதிரிகள் அற்ற நிலை இருக்கும், எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம், கடன் அற்ற நாட்களாக இருக்கக்கூடும். எந்த கடன் இருந்தாலும் அதை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ராகு 6ஆம் இடத்தில் இருப்பதின் மூலியமாக புதிய வேலையில் ஏற்றம், வேலையில் மாற்றம், வேலையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்து அதன் மூலியமாக பொருள் வரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ராகுவை பொறுத்தவரையிலும் 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால போட்டி, எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் வெற்றி பெறும். போட்டித் தேர்வில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் நிச்சயமான போட்டித் தேர்வு வரும். ராகு 6ஆம் இடத்தில் இருந்து 8ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுடைய சுகங்கள் சற்று குறையும். வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு வரும். தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கக்கூடும். இருப்பினும் வெளிநாடு வெளியூர் போய் வரக்கூடிய வெளிநாட்டு முதலீடுகள், வெளிநாட்டு பணம் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இப்போ கேத்துவினுடைய பார்வைகள் பார்ப்போம். கேத்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தூக்கத்தை கெடுக்கக்கூடிய காலகட்டம், உடல் உழைப்பை அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டம், அதை தவிர மனசுக்குள்ள அதிகமான எண்ணங்கள் அலைபாயக்கூடிய காலகட்டமாக அமையும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுடைய சொந்த ஊர், கோவில், க்ஷேத்ராடனம் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கேதுவின் மூலியமாக இந்த சித்தர்கள், முனிவர்கள், யோகிகள், பீடாதிபதிகள் இவர்களுடைய இடத்துக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். செலவுகள், தேவையற்ற செலவுகள் சற்று வரும். அதன் மூலியமாக உங்களுக்கு கேது 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த ராகு கேதுவினுடைய மாற்றம் உங்களுடைய வாழ்வில் ஒரு 95 விழுக்காடுகள் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு